Good morning students. Welcome to class 8 in English. Being safe. அப்படிங்கிற டாபிக் நம்ம பார்க்க போறோம். Being safe means பாதுகாப்பு. நம்ம எப்பொழுதும் சேஃப்டியோட பாதுகாப்போட இருக்கணும். Where is a safe place to cross? Zebra crossing. What do you know about safety? Safety அப்படினா என்ன அப்படினா பாதுகாப்பு. In our age we do not know what is right or wrong. So it is the duty of parents and teachers to guide you. Okay? All of you listen to the parent. It is the right lesson for the right change. Okay, first of all we will see the meaning. What is the meaning of guidance? Guidance means advice. Hazardous. What is the meaning of hazardous? Dangerous. Bifurcates. Divide into separate parts. Vacation, holiday. Merge, join together. Okay. Guidance அப்படினா advice, தமிழ்ல நம்ம சொல்லணும்னா அறிவுரைன்னு சொல்லுவோம். Hazardous means ரொம்ப பயங்கரமா dangerousா இருக்குது. Bifurcates means divide into division ஆகி separate parts ஆ பிரியும். Vacation means holiday. Merge, join together, join ஆகும். Okay. Let us see the lesson in section 1. Prasant lives with his parents in Trichurapalli. Prasant is a small boy. He lives with his parents in Trichurapalli. In the summer, he always visits his grandparents in Nagati, a river island in Tanjore district. அதாவது எப்பெல்லாம் vacation, அதாவது holiday time, in summer holidays எங்க போவாங்க பிரசாந்த் அப்படின்னு சொன்னோம்னா நாகதி அப்படிங்கிற பிளேஸ்க்கு போவாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா டாஞ்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. The river Vatar, அங்க பாத்தீங்கன்னா ரிவர்னா ஆறு உங்களுக்கு தெரியும். வட்டார்ங்கிற ரிவர் வந்து bifurcates ஆகும் into two, ரெண்டா பிரிஞ்சு and merges again, திருப்பி ரெண்டா பிரிஞ்சு மறுபடியும் merges ஆகுது. Merges means join ஆகுது and forms this village. merge ஆகி join ஆகி இந்த கிராமத்துக்கு கிராமமா ஃபார்ம் ஆகுது. So the village is evergreen with mighty trees and beautiful landscape. The village, அந்த கிராமப்புறம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா evergreenனா எப்ப பார்த்தாலும் நல்லா பச்சை பசேல்னு இருக்கும், நிறைய ட்ரீஸ் இருக்கும், பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்ஸ் எல்லாம் இருந்துச்சு. He always spends his vacation there. எப்பெல்லாம் பிரசாந்துக்கு ஹாலிடே டைமோ வகேஷன் டைமோ அந்த பீரியட்ல இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க. Here hanging out with his grandfather and his friends. இந்த பிளேஸ் வந்து யாரோட வருவாங்க அப்படின்னா அவங்க தாத்தாவோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே என்ன பண்ணுவாங்க, விளையாட போயிடுவாங்க. His grandfather was a retired central government employee. அவங்க கிராண்ட்ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. So he has traveled to many parts of India. அதனால நிறைய இந்தியாவில் உள்ள several places-க்கு பிரசாந்த் வந்து போயிருக்காங்க. His knowledge always amuses him. Prasant has just come to his grandparents
This news reaches his friends. பிரசாந்த் வந்த உடனே அந்த நியூஸ் யாருக்கு தெரிஞ்சு அப்படின்னா பிரசாந்தோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. And they have to take him out for playing. உடனே ஊருக்கு திடீர்னு நம்ம தாத்தாவோ இல்லை பாட்டி ஊருக்கோ நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸு ஆகா நீ வந்துட்டியா வா வா விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிடுவாங்க. லைக் தட் பிரசாந்த் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, பிரசாந்த் அழைச்சிட்டு விளையாட போகிறாங்க. The grandfather is very concerned. He gives some instructions and tips for their safety. Grandfather பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்சர்ன்ட் பர்சன். அவங்க எப்போதுமே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, டிப்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காண்டி அப்படின்னா எப்படியெல்லாம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் he gave. Okay, let us see one conversation. இதில் யார் யார் கான்வர்சேஷனில் இருக்காங்க அப்படின்னா சுந்தர், நெக்ஸ்ட் கிராண்ட்ஃபா, நெக்ஸ்ட் ரவி, பீட்டர், ஜாஃபர், மணி, காந்தி. ஓகே, சுந்தர், good afternoon grandpa, where is பிரசாந்த்? சுந்தர் என்ன சொல்றாங்க, தாத்தா தாத்தா குட் ஆஃப்டர்நூன், பிரசாந்த் எங்க அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்பா, good afternoon children. நெக்ஸ்ட் ரவி, can we take him out to play in the fields grandpa? நாங்க அவனை விளையாட அழைச்சிட்டு போவா grandpa அப்படின்னு சொல்றாங்க. Grandpa, of course children, but you should be very careful while walking in the roads and crossing it. அழைச்சிட்டு போங்க, அது சரி, ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரோட்ல நீங்க நடந்து ரோட்ஸ் வழியா நீங்க கிராஸ் பண்ணி போகும்போதும் ரோட்ல நீங்க வாக் பண்ணும்போதும் ரொம்ப யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அப்படின்னு கிராண்ட்பா சொல்றாங்க. நெக்ஸ்ட் பீட்டர், as grandpa our teacher had taught us the rules of road safety. We always follow them strictly. தாத்தா தாத்தா எங்க டீச்சர், அதாவது எங்களோட டீச்சர் சொல்லியிருக்காங்க எப்படியெல்லாம் நாங்கள் ரோட் சேஃப்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் எங்க டீச்சர் சொல்லியிருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிராண்ட்பா, குட், when you walk on the road, which side of the road you should walk அப்படின்னு கிராண்ட்பா கேட்குறாங்க. சரி, நீங்கள் ரோடில் வாக் பண்ணுறீங்க, எந்த சைட் யூ ஷுட் வாக் அப்படின்னு கிராண்ட்பா கேட்குறாங்க. ஜாஃபர், கிராண்ட்பா, we should walk on our right hand side against the traffic. அதாவது நாங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வாக் பண்ணணும், ஆனால் டிராஃபிக் அகைன்ஸ்ட நாங்கள் வாக் பண்ணணும் அப்படின்னு ஜாஃபர் சொல்லுவாங்க. கிராண்ட்பா, குட், ஐ எம் ஷூர் யூ know how to cross the road. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிள்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துச்சுன்னா நம்ம பெடஸ்ட்ரியன் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வாக் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட், எஸ் கிராண்ட்பா, we should wait until the road is clear of traffic before we cross the road. எப்போ அந்த டிராஃபிக் கிளியரா இருக்கோ அப்பதான் நாங்கள் கிராஸ் பண்ணுவோம் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்லுவாங்க. காந்தி, Grandpa, we will also walk in a line one behind the other, not in groups. நாங்கள் ஒவ்வொருத்தராக போவோம், நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், குரூப்ஸாக போக மாட்டோம் அப்படின்னு காந்தி சொல்லுவோம். Grandpa, good, and never use your cell phone while walking on the road. நீங்கள் இந்த ரோடில் வாக் பண்ணும்போது மொபைலை வச்சுட்டு என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. We should follow the road safety rules and we should follow it strictly. மொபைல் என்ன பண்ண போகிறோம், அப்படியே யூஸ் பண்ணிட்டு பேசிகிட்டே சில பேர் போவாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டே போகும்போது பஸ் வர்றதோ இல்லை எனி அதர் வெஹிக்கிள்ஸ் வரும்போதோ என்ன பண்ண. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செக்ஷன் 1 is over. பிரசாந்த் சொல்றாங்க, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மூர்த்தி, ஹாய், we have come here to play under the shade of this big neem tree. நாங்கள் எதுக்காண்டி வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த நீம் ட்ரீயோட நிழல்ல நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம். Grandpa, as kids you need to be very careful as the sun is scorching. அதாவது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்ப்பா. ஏன் அப்படின்னா சன் எப்படி இருக்கு, ஸ்கார்ச்சிங்காக இருக்கு அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கு. அதனால வெயிலில் நீங்கள் விளையாடும் போது ரொம்ப you should be very careful அப்படின்னு சொல்றாங்க.
Mani, my mother has instructed me not to roam in sunlight between 10 a.m. and 3 p.m. as it is very hot. எங்க மணி சொல்றாங்க, எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 a.m. இருந்து நெக்ஸ்ட் 3 p.m. வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது, நீ விளையாடக்கூடாது. டோன்ட் roam here and there அப்படின்னு மம்மி சொல்லியிருக்காங்க. Grandpa, that's true, but you also need more physical activities. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, வீட்டுக்குள்ளாரே நம்ம இருக்க முடியுமா, முடியாது. You should practice more physical activities. Hence, play safely in the sun. Sunல நம்ம ஹாட்டா இருக்கு, ஆனா விளையாடணும். எப்படி விளையாடணும்? We should play very safely. Take breaks by going indoors or moving to places with shade. விளையாண்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எப்போயெல்லாம் பிரேக் எடுக்க முடியுமோ அந்த டயத்தில் பிரேக் எடுத்துக்கணும். அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ பிளே கிரிக்கெட் விளையாண்டு முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அப்போ ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கணும். இண்டோர் கேம்ஸ் விளையாடலாம். அப்படி இல்லைன்னா எங்கே ஷேட் இருக்கோ அந்த ஷேடில் போய் யூ சிட் தேர். ஓகே, டோன்ட் பிளே ஃபுல்லி இன் த சன். ஓகே, Sam, can we put on sunscreen before going out in the sun? தாத்தா, நாங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் போடலாமா? அதாவது நாங்கள் சன்னிட்ட போய் நம்ம ஹாட்டாக இருக்கிற அந்த பிளேசஸில் நாங்கள் விளையாடும் போது வி அப்ளை சன்ஸ்கிரீன் லோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பாட்ட கேட்குறாங்க. கிராண்ட்பா, as you need to put on the sunscreen 15 to 10 minutes before going out to avoid sunburn. அதாவது சன்ஸ்கிரீன் லோஷன் போடுங்க 15 to 20 minutes பிஃபோர்ல என்ன பண்ணிருங்க, we apply sunscreen lotion before going out to avoid sunburn. அந்த சூரிய வெப்பத்தினால நமக்கு அப்படியே உடம்பெல்லாம் என்ன ஆயிடும், ஸ்கின் எல்லாம் ரொம்ப பர்ன் ஆயிடும். We should avoid that. We use sunscreen lotion. Okay, Prasant, Grandpa, I am feeling exhausted. Grandpa, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Grandpa, oh, it may due to the heat. அது கூட என்ன இருக்கலாம், அந்த வெப்பத்தினால இருக்கலாம். When the body cannot cool itself fast enough, we may get a heat sunstroke. அதாவது பாடி கூலே ஆகல அப்படின்னா நம்ம உடம்புல என்ன ஹீட் சன்ஸ்ட்ரோக் வந்துடும். அதாவது ஒரு என்ன சொல்றது, unconscious stage. Sunstroke means unconscious or heat stroke, excessive exposure to sun. அன்கான்ஷியஸ் ஸ்டேஜ்ல அதாவது மயக்கம் கூட வர்ற அளவுக்கு இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால ஆயிடும் அப்படின்னு கிராண்ட்பா சொல்றாங்க. பிரசாந்த், how will I know if I getting a sunstroke? சரி, எனக்கு சன்ஸ்ட்ரோக் வருது, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது தாத்தா, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கறாங்க. Grandpa, be sure to tell an adult if you are feeling hot, have headache, feeling giddy or nauseated. உனக்கு ஏதாவது வாமிட்டிங் சென்சேஷன் வந்தாவோ, ஹெடேக்ல தலைவலி வந்தாலோ, இல்லை ஒரு கிடினஸ் மயக்கம் வந்தாலோ நீ என்ன பண்ணணும், அடல்ட் அதாவது பெரியவங்கள்ட்ட நீ சொல்லணும். ஜாஃபர், I like to play outdoor games than indoor games. ஜாஃபர் சொல்றாங்க, தாத்தா எனக்கு ரொம்ப ரொம்ப அவுட்டோர் கேம்ஸ் தான் பிடிக்கும், இண்டோர் கேம்ஸை விட எனக்கு அவுட்டோர் கேம்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்னு ஜாஃபர் சொல்றாங்க. Grandpa, that's really nice. ரொம்ப நல்லதுதான். But a big part of going outside and playing in safe environment comes from knowing how to be street smart. விளையாடுங்க, தப்பே இல்லை. ஆனா எப்படி நம்ம அவுட் சைட்ல விளையாடுறது, we play whenever we play in outside, it is a big part. நம்ம உடம்புக்கு பிசிக்கலாகவும் we get vitamin D from sunlight also. ஸோ நம்ம வெளில விளையாடுறதுனால நமக்கு சன்லைட் கூட என்னது விட்டமின் கிடைக்குது, சன்லைட்லேருந்து விட்டமின் டி கிடைக்குது. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கணும், விளையாடுறது சேஃபாக விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, section 2 is over. Then we see section 3. Okay, next Ravi, could you please tell us the safety measures to practice at home, Grandpa? எப்படி தாத்தா நாங்கள் how to be street smart
நம்ம ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக எப்படி இருக்கிறது, சரி என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ஹோமில் ப்ராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் சொல்கிறீங்களா கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறோம். Grandpa, sure, we should learn to put things back in their respective places after using them. We should not play with knives, scissors. First தாத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா knives, next scissors. Don't play with knives and scissors. அதாவது நைஃப்னா தெரியும் உங்களுக்கு, கத்தி. நெக்ஸ்ட் சிசர்ஸ், கத்திரிக்கோல். இதெல்லாம் வச்சு விளையாடாதீங்க. எந்த திங்ஸை எங்கே எடுக்கிறீங்களோ அதை கரெக்டான பிளேஸில் ப்ராப்பராக நம்ம வைக்கணும். என்னென்ன ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ் இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் when we take a knife we put in the kitchen only. Okay? Ravi, I believe you are getting a call, Grandpa. Here is your mobile phone. தாத்தா உங்களுக்கு கால் வந்துருச்சு, இந்தாங்க உங்கள் மொபைல் ஃபோன் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Grandpa, thank you Ravi. I think it is my old friend Raghu. நான் யாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட் ரகுவா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா சொல்கிறாங்க. மேடம், wow, a nice cell phone. Ravi, yes, it's a latest one too. தாத்தா உங்களோட மொபைல் ரொம்ப நைஸாக இருக்குது, சூப்பர்பாக இருக்குது, லேட்டஸ்ட் ஒன்னா தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராண்ட்பா பாட் இட் லாஸ்ட் வீக் இன் சென்னை. லாஸ்ட் வீக் தான் சென்னையிலேருந்து கிராண்ட்பா வாங்கிட்டு வந்தாங்க. பிரசாந்த், ஐ ஹியர் இட்ஸ் ஒர்க் லைக் எ சூப்பர் கம்ப்யூட்டர். நான் தாத்தாட்ட கேள்விப்பட்டிருக்கேன், தாத்தாவோட மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் சொல்கிறாங்க. ரவி, எஸ் அஃப்கோர்ஸ், இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ. அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர்நெட்டில் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் இருந்தாலும் நான் தாத்தாவோட மொபைலில் பார்த்துக்குவேன். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ அப்படின்னு சொல்லுவேன். கிராண்ட்பா, தீஸ் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் பட் we should use it with care. மொபைல் ஃபோன்ஸ்னாவே ரொம்ப யூஸ்ஃபுல் nowadays, but we should use it very careful. ஆனால் நம்ம எப்படி அதை கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம், we use. You should use it in the presence on an adults. அதாவது பெரியவங்களோட நம்ம என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணணும். பிரசாந்த், tell us about the safety measures while using the internet, Grandpa. சரி தாத்தா, இன்டர்நெட்டை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த வகையில் சேஃப்டியாக அதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லுங்கள் கிராண்ட்பா. பிரசாந்த் இஸ் ஆஸ்கிங். கிராண்ட்பா, மேக் யுவர் செல்ஃப் சைபர் சேஃப் by not posting your personal information, photos, vacation plans in the social media. இன்னைக்கு nowadays பார்த்தீங்கன்னா பர்சனலான அவங்களோட பயோடேட்டா கூட என்ன பண்ணுறாங்க, மொபைலில் அப்லோட் பண்ணுறாங்க. அது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ எல்லாமே, எங்கே போகிறாங்க வர்றாங்க எல்லாமே அப்டேட்டடாக கொடுத்துட்றாங்க. இது வந்து ரொம்ப 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 நம்ம போஸ்ட் பண்ணவே கூடாது, இது ரொம்ப டேஞ்சரஸ். From fertilizers to antifreeze, medicine to makeup set and poisonous item are kept away from the children in our home. For example, இப்போ ஃபார்மர்ஸ், அதாவது நம்ம மோஸ்ட்லி நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர்ஸாக தான் இருக்காங்க. நம்ம விவசாயம் பண்ணக்கூடிய ஃபேமிலியாக தான் நம்ம இருக்கோம். இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க ஸ்டாக்காக யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள்ட்ட நம்ம வைக்கக்கூடாது. கெட் அவே ஃப்ரம் சில்ட்ரன். அது மட்டும் இல்லாமல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெடிசின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்காவது சுகர், ப்ரெஷர் ஏதோ ஒன்று டிசீசஸ் இருக்குது அப்படின்னா டேப்லெட்ஸ் எல்லாம் முன்னாடியே வச்சுருவாங்க சில பேர். அது மாதிரி வைக்கக்கூடாது. மெடிசின்ஸாக இருந்தாலும் குழந்தைங்கள்ட்ட எட்டி நம்ம வச்சிடணும். எனி பாய்சனஸ் ஐட்டமாக இருந்தாலும் தட் ஆர் கெப்ட் அவே ஃப்ரம் சில்ட்ரன். கிராண்ட்பா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ், ஒயிட்னர் ஆல்சோ என்னது, வி ஷுட் kept away from children also. It is also poisonous. Could I have your views on using the medicines effectively? I think we should store all medicine out of sight and reach of children. எல்லாமே குழந்தைங்க கண் பார்வையில் வைக்காம நம்ம எட்டி தான் வைக்கணும். மெடிசின்ஸ் ஆல்சோ குட். மெடிசின் should be kept a locked cabinet. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கேபின், a small room, ஒரு லாக்டு நல்லா லாக் பண்ண ஒரு கேபினெட்டில் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், மெடிசின்ஸ் எல்லாம் வச்சு லாக் பண்ணிக்கலாம்.
நிறைய குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப சைல்டிஷாக இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு அது மெடிசன் ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி சாக்லேட்டாக இருந்தாலும் கலராக இருந்தாலும் டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க, மவுத்தில் போட்டாங்க. I also think pills and syrups should be kept in their original containers and leftover pills should always be counted. For example, pills na tablets, syrups எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து எடுத்தோமோ கரெக்டாக அங்கே வச்சிடணும். அதே போல் நம்ம அந்த பில்ஸை கூட கவுண்ட் பண்ணிட்டு கூட வச்சிடலாம். Grandpa, that's nice idea. Ravi, I get it. Medicine should be stored in their original containers and we should keep a count, avoid misuse. Hazardous automotive and gardening products should be secure and kept log. அதாவது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஃபார் எக்ஸாம்பிள் கார்டனிங் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் ஸ்பேட், அதாவது மண்வெட்டி, பிக்காக்ஸ் எல்லாமே நம்ம சில பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா போர்ட்டிக்கோலே வச்சுட்டு கூட போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நம்ம கரெக்டாக அதுக்குன்னு ஒரு ரூமில் கூட நம்ம போட்டு வச்சிடணும். A first aid kit is a must in every household, which should also have an emergency instruction in it. வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கூட வச்சிடலாம். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஹவு இட் இஸ் யூஸ்ட், வென் இட் இஸ் யூஸ்ட், எல்லாமே நம்ம சேஃப்டி மெஷர்ஸை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துடலாம். சேஃப்டி ரிலேட்டட் டு சுவிட்ச் போர்ட், அதே போல் கிச்சன் சேஃப்டி எல்லாமே நம்ம we should teach. It's nice to see kids coming up with wonderful ideas. Children, thank you grandpa for your guidance. இவ்வளோ நேரம் எங்களுக்கு அட்வைஸ் சொன்னதுக்கு we feel very happy and also thank you grandpa. Children said, we shall follow your advice. உங்களோட அறிவுரைகளை நாங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். அதே போல் டேஞ்சர்ஸ்லேருந்து எங்களை நாங்களும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம். மற்றவங்களுக்கு ஹவு டு சேஃப்டி, self safety and also road safety we will teach. Grandpa, it's getting late. சரி, இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணலாம், நம்ம டுமாரோ பார்த்துக்கலாம். டேக் கேர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை பீயிங் சேஃப், எப்படியெல்லாம் நம்ம சேஃபாக இருக்கணுங்கிறத கிராண்ட்பா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்க கிராண்ட் சன்னுக்கு எல்லாத்துக்குமே சொல்லிட்டு லெசனை ஃபினிஷ் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கீப் ரீடிங். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். We will see in the next class.